யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன். யூட்ரைஸுக்கு போகக்கூடிய அந்த முக்கியமான இரத்த குழாய்களை வந்து நம்ம வந்து ஆன்ஜியோ மூலமாக பிளாக் பண்ணிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரமேஷ், நியூரோ சர்ஜன், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், திருப்பூர். யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன் எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூட்ரைன் ஃபைப்ராய்டு, நம்ம கர்ப்பப்பையில் வரக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் உமன்ஸ் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 40 to 50 அவங்கள வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி தான். ஒவ்வொரு டைம் அவங்க அந்த பீரியட்ஸ் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் ப்ளீடிங் நிறையா இருக்கும், ஆர் சிவியர் பெயினோடு இருப்பாங்க. சில ஃபைப்ராய்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வீக் சைஸ் அந்த மாதிரி சைஸ் பெருசாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூரின் போகிறதுல கஷ்டம் இருக்கும், தாங்க முடியாத ஒரு லோவர் அப்டாமினல் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், இல்லை வெள்ளப்படுதல், இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கைனகாலஜி டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து பேப்ஸ்மியர் அல்லது பிப்பிள் பயாப்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பயாப்சியெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த கேன்சர் சம்மந்தமான ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா இதுக்கான நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டெக்டமி அல்லது மயோமெக்டமி, அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுறது அல்லது கர்ப்பப்பையை முழுசாகவே ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம சிஎன்எஸ்ல நம்ம இன்னொரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அதுதான் யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன். யூட்ரைஸுக்கு போகக்கூடிய அந்த முக்கியமான இரத்த குழாய்களை வந்து நம்ம வந்து ஆன்ஜியோ மூலமாக பிளாக் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிக்கு போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்படும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்டியோட சைஸ் ஷ்ரிங்க் ஆகும், ப்ளீடிங் குறையும், பெயின் குறையும், பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இதுலேருந்து ரெக்கவரி ஆவாங்க. தேங்க்யூ.